செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாளின் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவர் உமது பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு தேவாலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு முன்பாக நீங்க வந்திருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தேவாலயத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பாடல்களும், ஆராதனை பாடல்களும், வேத தியானமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க வாஞ்சையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. அவங்களுடைய ஆண்டவரே மனவிருப்பத்தின்படி நீங்க செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, ஓய்வு நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்து வெறுமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இங்கிருந்து ஆண்டவரே வீடுகளுக்கு கடந்து செல்லும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு விடுதலையோடு கடந்து சென்று சமாதானமாய் வீடுகளில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதனால் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வருகிற பிள்ளைகளை துரிதமாய் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்துங்க. வழிகளெல்லாம் தேவதூதர்கள் காவல் புரிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படி ஆண்டவர் எல்லாம் வான மண்டலங்களில் இருக்கிற எல்லாம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியில் போட்டு சுட்டெடுத்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லாம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியில் போட்டு சுட்டெரித்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சுடரொளி பட்டயத்தை வைத்து பாதுகாக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா தூக்க மயக்க சோர்வு அசதி பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரமோ ஸ்தோத்திரமோ. பெரிய காரியங்களை செய்யும். ஆரம்ப ஜெபத்தில் வந்து கடைசி ஜெபம் வரைக்கும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க, இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் ஆண்டவரை நம்ம கனப்படுத்தும்படியாக நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை நன்றிகளை செலுத்துவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், பேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை
பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையிலுண்டு அற்புதமே, உம் வார்த்தையிலுண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் கேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதோ மசையாதையா, உமையன்றி அணுவேதோ மசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதோ அசையாதையா, உமையன்றி அணுவேதோ அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள்
அதில் எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த பூமியில வாழவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தேரைக்குள்ள ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம், கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளே ஜீவனை தந்தவர் நீர். உம்மையன்றி அணுவேதும் அசையாது. அவர் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே அசையாது. இந்த உலகத்துல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி, இந்த பூமியில என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, எல்லாம் அவருக்கு தெரியாம ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அதே மாதிரிதான், அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அதான் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உம்மையின்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாது. அவருடைய துணை நம்மளுக்கு தேவை. அனுதினமும் ஆண்டவரை நாம், இன்றைக்கு மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடும், அனுதினமும் ஆண்டவரை நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தையை நம்ம படித்து கொண்டே இருக்க வேண்டும், அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம இந்த உலகத்துல எல்லா இடங்களுக்கும் நம்ம போயிட்டு வரோம். நல்ல இடங்களுக்கு போறோம், கெட்ட இடங்களுக்கு போறோம், நல்லவங்களை பார்க்கிறோம், கெட்டவங்களை பார்க்கிறோம், தீயவர்களை பார்க்கிறோம், பொல்லாதவர்களை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவன் நம்ம கூட இருந்தால் எல்லாம், நம்ம எங்க போனாலும் ஆண்டவன் அப்படின்னா கரம் நம்மளை தாங்கும், ஏந்தும், தப்புவிக்கும், பாதுகாக்கும். எல்லாமே நம்மளுக்கு சாதகமாய் முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. அதனால ஆண்டவர் நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்ம ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், விடுதலையோடு ஜீவிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட துன்பங்கள், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்மளை காப்பாற்றி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் ஓய்வு நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆராதனை பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் அவர், இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில, இந்த ஓய்வு நாளின் இந்த காலை வேளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய இருதயத்தோடும் உங்கள் ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
தேவனிடத்தில் அன்பு கூறும் விதமாய் நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குத என்பதான பாடலை உற்சாகமாய் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். நீங்கள் வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். நீங்கள் வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற
நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகள் பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். நீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். நீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகம் என்றாலே ஆனந்தம், பேரானந்தமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகம் மனமகிழ்ச்சியின் வேளையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம்முடைய வாழ்வில் என்கிறதான பாடல் உற்சாகமாய் பாடி நல்ல தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஓ கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவரப்பா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள்
பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா என் சுகம், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு
என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆலோசனை கரங்களை தட்டி ஆவில நிறைந்து, ஓ கர்த்தர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர் அப்பா. நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிற இடங்களை எழுமி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். போதுமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் தெய்வ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் அவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி. இயேசுவே நீ நல்லவர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிறீர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவர். மகிமையின் தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. கிருபையின் தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் உயர்ந்தவர், இயேசுவே நீர் மேன்மையுள்ளவர், இயேசுவே நீர் மகத்துவமுள்ள ராஜன் ஆண்டவரே. எங்கள் ராஜாதிராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி
உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி
1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி நன்றி ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர் அப்பா, ஆவியானவரே நீ நல்லவர் ஆண்டவரே.
தகப்பனே துதிக்கிறோம் 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 ஐயா. மகிமையின் ராஜனே துதிக்கிறோம் 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 அப்பா. இயேசுவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். போதுமானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் நல்லவரப்பா. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் வல்லவரப்பா. இயேசுவே நீர் போதுமானவர். இயேசுவே நீர் சிறந்தவர். இயேசுவே நீரே மேன்மையுள்ளவரப்பா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்த
ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. ஒரு கருவோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. எங்களை இதயத்தில் சுமந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, கருவில் எங்களை சுமந்தீரப்பா. இம்மட்டும் எங்களை சுமந்து ஏந்தி தாங்கி வழிநடத்தி வருகிற தெய்வ நீரப்பா. நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நோக்கி பார்க்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆராதனைகளை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். தாழ்த்தி வெறுமையாக்கும்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாய் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவரே, எங்களை முழுவதுமாய் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. சுயம் சாம்பலாய் மாறட்டும். ஆவியானவர் வெளிப்படுவீராக. எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சமூகம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உங்க பிரசனம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது.
நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. உணர்கிறோம், உணர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், நீ பெரியவரப்பா, பரிசுத்தர், மேன்மையுள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்லான் காலையில் இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி தேவாலயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே முழு மனதோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படி ஆண்டவரே ஆராதனை பாடல்களை பாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மை நாங்கள் கனப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதற்குண்டான நன்மையும் கிருபையும் நீர் எங்களுக்கு கொடுக்க போறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது சமூகத்தில் உற்சாகமாய் இருந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்பொழுதுமே உற்சாகமாய் ஆண்டவரே உமக்குள்ள இருக்க கிருபை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, வருகிற பிள்ளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்த்து இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அவர் இல்லைன்னா நம்ம எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. ஆகவே நம்ம குடும்பத்துல அவர் இல்லத்தின் தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் எங்க நின்றாலும் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அவர் கூட இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள் இருக்க வேண்டும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். என்ன சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமா, நம்மளுக்கு தோல்வி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கிறபடியால் விசுவாசிக்கிறபடியால் நம்மளுக்கு எல்லாம் ஆண்டு ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே எதற்குமே நம்ம கவலை பண்ணுங்க அவசியமே இல்லை. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனம் பாருங்க, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமா, இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு நிமிஷம் வாழ்றது, ஒவ்வொரு நிமிஷம் இருக்கிறது. இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபையை தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்மளும் எல்லா பக்கம் போறோம், எல்லா பக்கம் வர்றோம், நல்லவங்க கிட்ட பேசுறோம், கெட்டவங்க கிட்ட பேசுறோம், பொருளாதவங்க கிட்ட பேசுறோம், எல்லாத்திட்டையும் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வழிகளை காட்டி நம்மளை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கிருபை இல்லாமல் வந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே அனுதினம் ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, ஆண்டவரே உம்முடைய எங்க மேல ஒரு இரக்கத்தை பாராட்டுங்க, உம்முடைய கிருபை கொடுங்க, உம்முடைய தயவை பாராட்டுங்கன்னு சொன்ன அனுதினமும் நாம் கேட்கும்போது உண்மையாலுமே நம்ம வாயின் வாழ்த்தின் பிரகாரமே ஆண்டவர் நம்மளுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார், நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். விடுதலையோடு ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் நிர்மூலமாகாதிருக்கிற கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்ம நீதிமான் கிடையாது யாருமே, ஆனா அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் நம்மளை மன்னித்து மறந்து நம்மளை அவர் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி என்ன தப்பு செஞ்சாலும் உடனே தன்னுடைய மகன் வர்றாருன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம தகப்பனை காட்டிலும் நம்மளை நேசிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன், அரவணைக்கிற தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே நம்ம
உலகத்தில் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. யாருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு சாக்கியம், யாருக்கு கிடைக்கக்கூடாத வாக்கியத்தை ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நம்ம தொழுது கொள்றதுக்கு நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இருதய கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாய் கூட இருப்பாராக. ஆமென். ஆகவே இந்த நாளில் இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. நம்மளுக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29, 30, 31. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருகச் செய்கிறார். இளைஞர் இளைப்பறைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துக்கு இந்த வார்த்தையானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு சமாதானம் சந்தோஷமா இருக்கு. கிருபை செய்யுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நம்ம எதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போறோம்? வேலை இல்லைன்னா சோர்ந்து போறோம், வருமானம் இல்லைன்னா சோர்ந்து போறோம், பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்கலன்னா சோர்ந்து போறோம். இதுக்கு தான் நம்ம சோர்ந்து போகிறோம்னு இல்லை. ஆனா ஆண்டவர் சமூகத்துல சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தை தேடும் போது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, ஆண்டவர் பிள்ளையாய் நம்ம வாழும்போது, ஆண்டவர் நம்மளுக்கு சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்கு பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு வீடுகளை நம்ம போய் பார்க்கும்போது, வீட்டில் பிள்ளைகளை குறித்து ஒரு வேதனை, பையனை குறித்து வேதனை, எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். அந்த சோர்ந்து போகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நம்ம இது ஒரு காரியமா நம்ம எடுத்துக்காதபடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் ஆண்டவரே சொல்லி, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய காரியங்களை சொல்லி நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கும் போது உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், தாய் தப்பம் கொடுக்கக்கூடிய சமாதானம், சொந்த பந்தம் கொடுக்கக்கூடிய சமாதானம், ஆண்டவர் சமூகத்தை தேடி அவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் பலனை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, அந்த நேரத்தில் ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாக்க நம்மளுக்கு அந்த நேரத்தில் கழுகுக்கு சமமாய் நம்ம வாழ வயது போல் ஆக்கிற தேவனாய் இருக்கிறார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் சங்கீதம் 121 சொல்லுது,
உன் காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமா, சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன், சோர்ந்து போவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிறது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். ஆனா வாலிபர்கள் கூட இடறி விழுந்துருவாங்க. ஆனா எல்லாத்துக்குமே உலகத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வாலிபர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு மிலிட்ரிக்கு போனால் இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இருந்தால் மிலிட்ரிக்கு எடுப்பாங்க. ஒரு போலீஸுக்கு போனால் அதே மாதிரி தான், அந்த வயசு தேர்ந்தெடுப்பாங்க, வாலிப வயசு இருக்குதா அப்படின்னு. அதே மாதிரி குடும்பத்தில் வீட்டில் ஒரு 2-3 பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் தாய்ந்தா பொண்ணுக்கு ஒரு சந்தோஷமான காரியம். எங்கே சுற்றியும் நம்மளுக்கு அடுத்தபடி வருமானத்துக்கு ஒரு பையன் வந்துட்டான், 2 பசங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாய் தப்பனுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். அதே மாதிரி கர்த்தருக்குள்ள இந்த குழந்தைகள் வளரும்போது அந்த குழந்தைகள் பின்னால் நம்மளுக்கு பந்தியை சுற்றிலும் ஒழுவு மரக்கன்றுகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வளர்த்தணும் நம்ம பிள்ளைகளை, கர்த்தருக்காக காத்திருக்கணும் ஆண்டவர். அதனால பெரியவங்க ரொம்ப ஞானமாய் குழந்தைகளை வளர்த்த வேண்டும். குழந்தைகள் அது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரமாக இருக்குது. அதை நம்ம ரொம்ப 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 பக்குவமாய் வளர்த்த வேண்டும், ஞானமாய் வளர்த்த வேண்டும். அடிக்கடி வேதத்தினுடைய வசனங்களை சொல்லி குழந்தைகளை நம்ம அப்படியாய் வளர்த்தும் போது உண்மையாலுமே அந்த வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த குழந்தை இருதயத்தில் போய் அந்த குழந்தை அப்படியே பெருசாகும்போது அது அப்படியே அந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவரை நினைக்கக்கூடிய குழந்தைகளாய் மாறுவார்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமானால் வேத வசனத்தின்படி வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிறேன் நினைன்னு சொல்லுது. அதனால் உலகத்தில் வாலிப பசங்களை நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்த்தணும். அதற்காக நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள்லாம் சரியில்லைன்னு சொன்னால் தலைக்கு மேலே வந்த பிள்ளைகளை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அடிக்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. 5 விளையாது, 50 விளையாது. அது சின்ன குழந்தையிலேயே அதை நம்ம வளர்ச்சிடணும். ஆனால் பெருசாகும்போது அந்த குழந்தை நம்ம எப்படி வளர்த்துறோமோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தை பின்னால் வளரும். அதனால் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம வளர்த்தும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி. வாலிபரும் கூட என்ன பண்ணுவாங்களாமா? இடறி விழுவாங்க. நம்ம வாலிப பசங்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம், வாலிப பசங்களை தான் தேடுறோம், வாலிப பசங்களுக்கு தான் வேணும், நம்ம எல்லாருமே செய்கிறோம். ஆனால் அவங்களும் கூட ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்க? இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளைப் போல கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. கழுகு ஏன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னால், கழுகு நல்லா அது பிறந்தவுடனே நல்லபடியாக வயசாக வரைக்கும் நல்லா பறந்துட்டு இருக்கும், நல்ல உயரமாக போகும், அப்படியே நல்ல உயரமாக போகும். இவ்வளோ அவ்வளோதான் இல்லை, வானலாவி அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் வயசாகி கடைசியில் அது சோர்வாகும்போது கடைசியில் என்ன ஆகுன்னா, அந்த ரெக்கைக்கெல்லாம் இதானதுக்கு அப்புறம் மடான்னு சரி நம்மளால் ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு என்ன செய்யணும்னா மறுபடியும் போய் உச்சியில் போய் ஒரு மலையில் போய் உட்காந்து, உச்சியில் போய் மலையில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா, அங்கே உட்காந்துட்டு
அப்படியே தன்னுடைய இறகுகள் எல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு போனதுக்கப்புறம் பலன் இல்லாமல் உட்காந்துருக்கும். அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணும், அதுக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுப்பார். அந்த பலன் கொடுத்துன்னு அது அங்கிருந்து மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த புது ரெக்கையெல்லாம் முளைக்கும். புது ரெக்கையெல்லாம் முளைச்சி அது அப்படியே மறுபடியும் வந்து அந்த குழந்தையில் இருக்கும்போது அந்த கழுகு எப்படி பறந்து மேலே போச்சோ அதே மாதிரி அந்த கழுகு அப்படியே தன்னுடைய இறகுல முளைச்சி அப்படியே அடிச்சு 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 கீழே வந்து கிடச்சில உடனே வந்து அந்த கழுகு புதிய பலனை பெறும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது எத்ததுக்கோ நம்ம காத்திருக்கிறோம் உலகத்தில். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கும் போது நம்மளை ஆண்டவர் வந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்திருக்க. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி வயதான காலத்திலும் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கணும். கேட்கும்போது நம்முடைய கைங்காலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறார், நல்ல சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், சவிக்கியத்தை கொடுக்கிறார். ஆகவே நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதனால் இந்த வசனம் நல்ல ஒரு மனப்பாடமாக வச்சுக்கோங்க. அதனால் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துமில்லாததுக்கு சத்துவத்தை பெருகச் செய்து இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார், வாலிபர் இடறி விழுவார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து சட்டில் எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமாம். அதனால் வந்து எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம காத்திருந்து நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி ஆண்டோட வேதத்தை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். ஏதோ ஒரு காரியம் சொன்னால் உடனே வந்து சோர்ந்து போகிற நேரத்தில் உடனே அநேக அதிகாரங்களை படிக்கிறது. 5 அதிகாரம் 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிக்கணும். நேரம் கிடைக்கும் உடனே வந்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடணும். இப்படியாக நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஆண்டவர் வந்து நம்முடைய வயதை வாழ வயது போலாக்குகிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனை தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது, எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எதுக்குமே நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும், உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை செய்வோம் என்று இன்றைய காலங்களில் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன நம்ம அனுதினமும் நம்ம யோசனை பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவர் சமூகத்து இருக்கிறோம். ஆனால் வந்து ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது, இதை குறித்து நீ வந்து கவலைப்படாதே. படிமா. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா, உடையை பார்க்கிலும் சரீர விசேஷித்தம் அல்லவா,
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகள் 5 அறிவு கொண்ட ஒரு பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாய் போஷிக்கிறார். அந்தந்த நேரத்தில் போஷிக்கிறார். தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். குறைவுகளெல்லாம் நிறைவாக்கிறார். ஏனென்றால் காலையில் அந்த பறவைகள் தன்னுடைய கூண்டிலிருந்து கிளம்பும்போது வாயை சும்மா வச்சுட்டு போகாது. காக்கானாலும் குருவினாலும் மற்ற பறவைகள்லாம் பாருங்கள், கூண்டை விட்டு கிளம்பி போகும்போது கா கா கான்னு கத்திட்டு போகும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போகுது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளும் காலையில் எந்திரிச்சோன்னா ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அதிகாலையில் எழுந்திரிச்சு குடும்பமாய் ஜெபம் பண்ண வேண்டும். குடும்பத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உண்மையாலுமே நமக்கு அந்த குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பயம் இருந்தால் தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். இந்த நாள் பூரா ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும், போஷிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்டவர் மேல் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்போது தான் கொர்நேலி அப்படி தான் செஞ்சார். அவருக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு இராணுவ தளபதியாக இருந்து அவருக்கு ஏகப்பட்ட அலுவலர்கள் இருந்தும் கூட அதையெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதுக்கு மேலே தேடி என்னுடைய குடும்பமாய் ஆண்டவரை தேடினார். அப்போ குடும்பமாய் தேடும்போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்னா அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அப்போ நம்ம குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே குடும்ப ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜெபம். அதனால் நம்ம ஆசீர்வாதமான வசனத்தை நம்ம அந்த அதிகாலை ஜெபத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்னை சிநேகிக்க. ஏன்னா இந்த வசனம் நம்ம அதிகாலை ஜெபத்தில் நம்ம அதை ஏறெடுக்கும் போது இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்மளுக்கு பலிக்க ஆரம்பிச்சிடும். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடல் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. யாரிடத்தில் உண்டு? ஆண்டவரிடத்தில் உண்டு. அதிகாலையில் தேடணும். ஆண்டவருக்கு அதிகாலை இருந்துச்சு காத்திருக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமாம், என்னை சிநேகிக்க நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தை பார்க்கலாம் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளையை பார்க்க என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிற மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும் படிக்கும், அவள் நீதியின் வழியும் நியாய பாதைக்குள் நடத்துவேன்னு சொல்லி நீதிமொழியில் 8ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, இதன்படி நம்ம அதிகாலையில் இருந்து ஆண்டவரை தேடும்போது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்ம சுதந்திரிப்போம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு நம்ம காத்திருந்து ஆண்டவருக்குன்னு நம்ம என்ன செய்யணும்னா நேரங்களை ஒதுக்க வேண்டிய நேரம் நம்மளை தேடி வராது. காலையில் எந்திரிச்சோன்னா 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்காரணும். ஆண்டவர் எப்படியாவது நான் ஒரு 5 அதிகாரத்தை படிக்கணும், எப்படியாவது நம்முடைய சமூகத்தில் நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம முடிவெடுத்து அதை நம்ம கடைப்பிடித்து அதன்படி செய்யும்போது ஆண்டவர் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம முடிவெடுக்காமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோன்னு சொன்னால் 8 மணிக்கு நம்ம அங்கே போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம முடிவெடுக்கிறோம். இவ்வளோ நேரத்தில் சீக்கிரம் சாப்பாடெல்லாம் செய்யணும், பிடிக்கணும், எல்லாம் பண்ணணும், மடான வீட்டு விட்டு கிளம்பணும், அங்கே போகணும்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம சரியாக நாம் உண்மையாக இருக்கும்போது
ஆண்டவருடைய காரியத்தை நம்ம சரியாய் செய்யும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம நடத்த முடியாது, நம்முடைய பிள்ளைகளை நம்ம நடத்த முடியாது. எல்லாமே அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அவர் தான் சகலத்தை நடத்துகிற தேவன், சகலத்தை ஆண்டு நடத்துகிற தேவன். அவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னைக்கு உலகம் போற போக்க பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல பேப்பர்ல யூடியூப்ல வர்றதை பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த ஒவ்வொரு நியூஸுகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது ஏன்டா நியூஸ் கேட்குறமே நான் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மனிதர்கள் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு நாடு நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் அப்படியாய் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சுயநலத்தை நாடி நிறைய ஜனங்கள் போய்கொண்டு, ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். நம்ம இந்த ஜீவனோடு இருக்கணும், நான் சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சவிக்கத்தோடு இருக்கணும், ஆண்டவர் பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதான் சோர்ந்து போவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருமே சொல்ல முடியாத வார்த்தை இயேசு ஆனவர் சொல்றார், நம்மளை பார்த்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று. ஆனால் நம்ம இது படிக்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம வருத்தப்படும் போது நம்ம மனசை தான் போட்டு நம்ம வருத்திட்டு இருக்கிற மொழிய என்ன செய்யறது, ஏது செய்யறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மேலே ஒன்ற பாரத்தை வச்சுரு, என் மேலே இந்த பாரத்தை வச்சுட்டு நீ உன்னுடைய வேலையை செய்ய, ஆண்டு அவர் பார்த்துக்குவார். அதனால் அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லணும். எந்த மனுஷங்கிட்டையும் யார்கிட்டையுமே நம்ம பிரச்சனையோ நம்ம காரியங்களை நம்ம சொன்னோம்னா நாளைக்கு நம்ம கேட்க வரை கேட்டுருப்பாங்க, பின்னால் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிண்டல் கேலி பண்ணிட்டு இவனுக்கு வேறு பொழப்பில்லைன்னு சொல்லி போயிடுவாங்க. மனுஷன் இப்படி தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். அதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும்படியாக, நம்மளுக்கு கவலைகள் தீரும்படியாக நம்மளுக்கு வழிவாசலை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே பெரியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற புதுபெல நடந்து சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இழப்பது, நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமாம், இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், சவிக்கத்தை கொடுப்பார், கைங்காலுக்கு நல்ல பலத்தை கொடுப்பார். அதனால் 121 சங்கீதம் அழகாக சொல்லுது. அதை அடிக்கடி நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம எங்கே ஏறெடுக்கணும்? ஆண்டவர் சமூகத்தில் தான் நம்ம ஏறெடுக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவரிடத்திலிருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிற உறங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிற, கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிழலாயும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளானைக்கு இல்லை, என்றைக்குமே காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எங்கே என்ன செய்யணும்? அவரோட ஒத்தாசைக்கு நேராக நம்மளுடைய கரங்களை ஏறெடுக்கணும். இருதய கண்களை ஏறெடுத்து நம்ம ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம காத்திருந்து நம்மளுக்கு ஒரு நேரத்தை நான் ஒரு சில வீட்டுக்குள்ளே போவேன். அந்த வீட்டில் அறைகள் இருக்காது. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியா ஸ்க்ரீன் மாதிரி போட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு தாகம்,
வீடு ஒரே வீடு தான். அதில் வேற கிச்சன் அதெல்லாம் வந்து இல்லை, இருந்தாலும் வந்து அதுக்குள்ளே நம்ம ஜெபம் பண்ண ஒரு வாஞ்ச ஒரு தாகம், அதை நம்ம தான் வர வச்சுக்கணும். அது நம்ம தான் செய்யணும். அப்பேற்பட்ட குடும்பங்களை, அப்பேற்பட்ட ஆட்களை இன்னைக்கு என்ன செய்ய ஆண்டவர் வந்து பல மடங்கு உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க எதிர்பார்ப்புக்கு மேலான காரியத்தை செய்திருக்கிறார். நான் வந்து ஒரு அம்மா ரொம்ப ஏழைனாலும் வீட்டு வேலைக்கு போய் தான் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போனேன். வீடு பாதியில் கட்டி நிற்கிது. ஒரு 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி நிற்கிது. இன்னொரு 4 லட்சம் ரூபா செலவு பண்ணி மேலே லிண்டல் வரும், அப்படி இந்த மாதிரி. அதனால வந்து அந்த அம்மா போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் போய் சரி ஜெபம் பண்ணலான்னு போனேன்னா அந்த அம்மா என்ன சொன்ன, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த மாதிரி பாதியில் நிற்கிது பாஸ்டர், ஒரு தகரம் கூட போடுறதுக்கு எனக்கு தகரம் போட்டால் நான் பேசாமல் இருந்துக்க, வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை கொடுத்துட்ருக்குறேன், அதனால் வந்து நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணுறேங்கன்னு சொன்னேன். நான் எத்தனையோ முயற்சி பண்ணேங்க, ஒன்றும் கிடைக்கல. நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்காவது அந்த வாடகை கொடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் அதே மாதிரி பாருங்கள், நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அம்மா ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் என்கிட்ட சொல்லுச்சு, ஒரு வார்த்தை சொல்லுச்சு, பாஸ்டர் இந்த இடம் வந்து கிச்சனுக்கு, இந்த இடம் வந்து வந்தா போன உட்கார்றது ஹால், இந்த பக்கம் படுக்கிறதுக்கு பெட், 3 அறை சொல்லிருச்சு. சரி இதோட விட்டுருமான்னு பார்த்தேன். கடைசியில் என்ன பண்ணுச்சுன்னா, சாமி அறைன்னு, இது பாருங்க இது ஒரு சாமி அறைன்னு சொல்லுச்சு. ஆனால் நம்ம கிறிஸ்துவங்க வீடு கட்டும்போது ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம கட்டுறதே கிடையாது. இத்தனைக்கு வந்து அவங்க வந்து ஆண்டவர் அறியாத பிள்ளைகள். அவங்க வந்து அதை சேவிக்கணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைகள் வந்து அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. நம்ம எத்தனை 3 அறை 4 அறை 10 அறை 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் கட்டுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்குன்னு ஜெப அறைன்னு கட்டுறதே இல்லை. கண்டிப்பாக கிறிஸ்துவங்க இனிமேல் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஜெப அறைன்னு ஒன்று கட்டுங்க. அப்புறம் ஒரு சில வீட்டுக்கு போயிருப்போம், கடைசியில் பார்த்தா அங்கே ஸ்க்ரீன் மட்டும் தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் என்ன சார் ஸ்க்ரீன் மட்டும் தொங்கிட்டு இருக்கு, உள்ளுக்கு எதுங்க ஒரு இதுங்களா அலமாரிங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க அது அந்த இடத்துல சாமி வச்சுருக்குதுங்க அப்படிம்பாங்க. அப்போ பாருங்க, அவங்க வந்து அதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம கூட இருக்கிற தேவன், அனுதினம் நம்மளை தேவைகளை சந்திக்கிற தேவன், அவருக்கு நம்ம கூடாரத்தில் நம்ம வீட்டில் ஒரு இடம் இல்லாமல் இருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை கண்டிப்பாக செய்யணும். வீடு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாங்கன்னா ஜெப அறை அப்படின்னு போட்டு அது சின்ன ஒரு 10க்கு 8 10க்கு 6 நம்ம கட்டணும். அப்படி கட்டும்போது அந்த இடத்துல போய் நம்ம காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை படிக்கும்போது ஜபிக்கும்போது அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் இறங்கும். ஏன்னா மற்ற இடங்களெல்லாம் நம்ம வந்து புழங்குவோம், போவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம், பெட்டில் வந்து என்ன வேணால் செய்வோம், எது வேணால் பண்ணுவோம். ஆனால் அதே சமயத்தில் அதே இடத்துல வந்து நம்ம ஜபமும் பண்ணிவிட்டு, அதே இடத்துல வந்து நம்ம இதையும் பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறது அது ஆண்டோடைய பிரசன்னம் அங்கே இறங்காது. அதனால் வந்து அதுக்குன்னு ஒரு தனி அறைக்குள் இருக்கும்போது நம்ம அங்கே போய் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு வேதத்தை திறந்து வச்சு நம்ம வேதத்தை படித்து அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும். ஏன்னா நம்ம ரூமில் வந்து எல்லா கிச்சன்லேயும் புழங்குவோம், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், அப்புறம் குடும்ப காரியம் பேசுவோம், நல்ல காரியம் பேசுவோம், கெட்ட காரியம் பேசுவோம், அப்புறம் அதே மாதிரி கிச்சன் நம்ம பெட்ரூம்லேயும் எந்த வேணால் பேசுவோம், வெறும் ஹால்லேயும் எந்த வேணால் பேசுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஜெப அறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா
அதுக்குள்ளே ஆண்டவர் பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது உடனே அந்த ஜெபம் அங்கே வெளியே ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அங்கே பரிசுத்தமாயிரும் அந்த இடம். அதனால் இந்த காரியத்தை வந்து கிறிஸ்தவங்க செய்யணும். அதனால் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு மனுஷன் போய் சுகத்துக்காக, ஆண்டவர் சமூகத்தில் சுகத்துக்காக போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல இந்த பெதஸ்தா குளத்தில் வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு பிரசன்னம் இருக்குது, சுகமாகக்கூடிய அந்த இடம் அது. அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா, ஆனால் அந்த 38 வருஷமாக வியாதிஸ்தன் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறான். ஆனால் 38 வருஷமா தேவதூதர் வந்து கலக்குவார். கலக்கும்போது யார் முதல்ல இறங்குறா அவங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லி அவன் தேவதூதரை எதிர்பார்த்துட்டு இருந்தான். உடனே தேவதூதர் வரும்போது கலக்கும்போது உடனே யார் முதல்ல இறங்க சுகமாயிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து இவனுடைய வாஞ்சையை, இவனுடைய இதை பார்த்துட்டு ஆண்டவரே வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அந்த வேதத்தில் படித்தீங்கன்னா நல்லா தெரியும். தேவ தூதர்கள் வந்து அங்கே சுகம் கொடுக்கல. யாரும் இல்லை. ஆமாம், அவ்வளோதான். யார் சுகம் கொடுத்தது? ஆண்டவர். ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தார். தேவதூதனை எதிர்பார்த்துட்டு இருந்தாப்புல, ஆனால் தேவதூதன் வரல. ஆனால் அவனுடைய வாஞ்சையை பார்த்து அந்த இடத்துல காத்திருந்து இருந்ததை பார்த்து உடனே என்ன பண்ணார்? உடனே ஆண்டவரே வந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவரே சுகம் பண்ணிட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியத்திலும் ஆண்டவர் வந்ததுக்கு நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதே மாதிரி அன்னாளை பார்க்கும்போது அன்னாள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அன்னாள் என்ன பண்ணா? தன்னுடைய இருதயத்தையே ஆண்டவர் சமூகத்தில் ஊட்டிட்டான். ஒரு நாள் 2 நாள் வரல, அநேக நாள் வந்து தேவாலயத்தில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய 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 வேதனையெல்லாம் அங்கே ஊற்றுறான். ஊற்றும்போது அந்த வேதனைக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறார். அல்லேலூயா. பதில் கொடுத்து பெணினாளுக்கு கிடைச்சது சாதாரண ஒரு குழந்தைகள். ஆனால் வந்து அன்னாளுக்கு கிடைச்ச குழந்தையோ ஒரு பெரிய உலக தீர்க்கதரிசியே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவள் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது அவளுடைய விருப்பத்துக்கு மேலாக ஆண்டவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியே கொடுத்துட்டார். அதனால வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியத்தை முடிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு முன்பாக எதுவும் நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரை கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் நம்மளை அப்படியே வளைச்சு பிடிச்சி பாதுகாப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் காத்து ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதிகாலை ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை எப்பெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு பசிக்குதோ அப்போ போய் சாப்பாடு சாப்பிட்றோமில்ல, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து அது ஜீவ அப்பம். அந்த வசனத்தை நம்ம படிக்கிறதுக்கு
அதை சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போ இருந்தாலும் ரெடியாக இருக்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி. அதனால் ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உலகத்தில் நம்ம எத்தனையோ வேலைக்கு போகலாம், வரலாம், பிடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதற்கு மத்தியில் ஆண்டவருக்குன்னு நம்ம 1 மணி நேரமாவது கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒதுக்கியே ஆகணும். ஒதுக்கலே நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல பாட 2-3 பாட்டை பாடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோட வேதத்தை நம்ம படிக்கணும், அதை தியானிக்கணும். ஆண்டவர் பேசுவார். ஏன்னு கேட்டால் மீதி இருக்கிற 23 மணி நேரமும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். நம்ம 1 மணி நேரம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது மீதி இருக்கிற 23 மணி நேரத்தையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். அந்த 23 மணி நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது நம்ம முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் நம்ம 1 மணி நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோன்னு சொன்னால் அந்த 23 மணி நேரத்தில் நம்மளுக்கு எல்லாமே நல்ல காரியமாக நடக்கும். மலையிலையா கெட்டது வந்தாலும் கூட ஆண்டவர் அதை நல்லதாய் மாற்றுவார். அலையிலையா நம்ம ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்வோம். அதனால ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அனுதினம் ஆண்டவர் நம்ம தேடணும், காத்திருக்கணும், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கணும். அதனால அன்னாள் காத்திருந்தாள். 38 வருஷமா வியாதியஸ்தன் காத்திருந்தான். அதே மாதிரி பார்க்கும்போது யாக்கோபு என்ன பண்ணாரு? யாக்கோபு ராகிகளுக்காக 7 வருஷம் காத்திருந்தார். கடைசியில் மாமனார் என்ன பண்ணாரு? ராகேலை கொடுக்கல, லேயாளை கொடுத்துட்டாரு, தங்கச்சியை கொடுத்துட்டாரு. ஆமாம், அதுக்கு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? ராகேலுக்கு வேண்டி இன்னொரு 7 வருஷம் இரு, ஆடு மேய் அப்படின்ட்டார். ஆடு மேய்ச்சார், காத்திருந்தார். திருப்பி எந்த வார்த்தையும் பேசல, இதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் இரட்டிப்பான ஆசீர்வாதம். அலையிலையா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 7 14 வருஷம் காத்திருக்கிறார் யாக்கோபு. அதனால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை. நிறைய காரியங்கள் இருக்கு. பாட்டு 386 பாட்டு. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜாதிகள் வறுமை வேதனை வந்தாலும், ஜாதிகள் வறுமை வேதனை வந்தாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோய் யுத்தங்கள் வந்தாலும், தேசத்தில் கொள்ளை நோய் யுத்தங்கள் வந்தாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும், விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை.
பாவத்தின் கொடுமையால் பல ஜனம் அழிந்தாலும், பாவத்தின் கொடுமையால் பல ஜனம் அழிந்தாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜாதிகள் வறுமை வேதனை வந்தாலும், ஜாதிகள் வறுமை வேதனை வந்தாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோய் விழுந்தல் வந்தாலும், தேசத்தில் கொள்ளை நோய் யுத்தங்கள் வந்தாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும், விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை. என்னென்ன பிரச்சனை இங்க பாடின? வியாதி பிரச்சனை, வறுமை பிரச்சனை, தேசத்துல கொள்ளை நோய், யுத்த பிரச்சனை, யுத்தத்தை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்னன்னு பேசுறோம்? ஐயோ வியாதி வந்துருச்சு என்ன பண்றது, அப்புறம் வறுமை வந்துருச்சு என்ன பண்றது, தேசத்துல கொள்ளை நோய் வந்துருச்சு ஐயோ என்ன பண்றது, யுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். போன வாரத்துல ஊழியக்காரர் ஜெகன் அவர்கள் பக்கத்து சபையில யுத்தத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டோடைய வருகை சமயமா இருக்குது, எல்லாம் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன பேசுறோம்? ஐயோ விலைவாசி இப்படி வந்துருச்சே, இப்படியே விஷம் போல போயிட்டு இருக்குது என்ன பண்றது, இப்படின்னெல்லாம் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம், யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எல்லாமே நடக்கும். இது வேதத்தில் இருக்கிறது. இப்படி சம்பவங்கள்லாம் எல்லாமே நடக்கும். ஆனா பயப்படக்கூடாது. அல்லேலூயா. யுத்தம் வரும், கொள்ளை நோய் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், தீமை வரும், எல்லா விதமான காரியங்களும் இந்த தேசத்தில் நடக்கும். ஆனா ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்மளை வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை எல்லாம் சூழ்ந்து சூழ்ந்து நம்மளை போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்மளுக்கு இதயத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானம். அல்லேலூயா. எங்க இருக்குன்னா சமாதானம்? ஆண்டவர் சமூகத்துல தான் நம்மளுக்கு சமாதானமா இருக்கும், நம்மளுக்கு ஆறுதல் இருக்கும். வேற எங்க போனாலும் கிடைக்காது, எந்த கல்யாணத்துல போனாலும் கிடைக்காது. நம்ம எதை நம்ம பெருசா நினைச்சிட்டு போறோமோ அங்க போனா நம்மளுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சுன்னு நம்ம போறோம். அங்க எங்கேயுமே சமாதானம் கிடைக்காது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் தேடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? வாழாக்காமல் தலையாக்குறார், கீழாக்காமல் மேலாக்குறார், அப்பன் தண்ணி ஆசீர்வாதத்தை கட்டுகிறார், மென்மேல் உயர்த்துகிறார். நம்ம உலகத்துலாம் பிறந்துட்டோம். உலகத்துல எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும், எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் நன்மையாகவே முடிப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன், பயப்படாத, கவலைப்படாத, யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா பாரு, அதனால நீ எதுக்கு பயந்துக்காது. எல்லா பிள்ளைகளுக்கும் அதான் சொல்லுவேன். என்னப்பா உனக்கு எல்லாம் பயமே இல்லையாப்பா அப்படிங்க. எதுக்கு பயக்கணும்?
உயிருள்ள தெய்வமாக இயேசுவானவரை நான் வணங்குறேன், அவரை நான் தேடுறேன். எனக்கு என்னத்துக்கு பயம்? எது வந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். எது வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். என்னை வழி நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என் கூட இருக்கிறவர். அதனால எதிர்நீச்சல் அடிக்கணும் நம்ம வாழ்க்கையில். கிறிஸ்தவங்க என்ன பண்ணணும்? எதிர்நீச்சல் அடிக்கணும். அதுதான் வாழ்க்கை. சும்மா சோர்ந்து போய் அப்படியே போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஐயோ அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லக்கூடாது. நம்ம 4 பேர்த்த ஆண்டவர் அறியாத ஜனங்களை ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், ஆண்டவருடைய போஷிப்பான்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சாட்சிகளை எடுத்து சொல்லி அவங்களை ஊக்குவித்து அவங்கள ஆண்டவர் பக்கமாக திருப்பணும். அதுதான் கிறிஸ்துவங்களுடைய வேலையே. நம்ம பலவீனமான வார்த்தைகளே பேசக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருந்து நம்ம ஒரு ஆண்டவருடைய பலனை தரித்து கொள்ளும்போது நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். நேற்று நான் ட்ரெயினில் வரும்போது 2 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னால் 1:30 மணிக்கே எல்லாம் 1 மணிக்கே எல்லாம் ரெடி ஆகியாச்சு. நான் மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் வர ஜனங்க அத்தனை ஜனங்க நிற்கிறாங்க, உட்கார்றது கூட இடமெல்லாம் நிற்கிறாங்க. சாதாரணமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு எப்படி ஆயத்தமாகறாங்கன்னு பாருங்க. ட்ரெயின் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, ட்ரெயின் போயிடுச்சுன்னா சீட்டு போயிரு, மறுபடியும் இது இப்போ எல்லாமே போயிடும், இன்னைக்கு போகும்போது சேர முடியான்னு சொல்லி. அப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நம்ம தொழுதுவதற்கு நம்ம காத்திருந்து நம்ம அதுக்காக நேரங்களை நம்ம ஒதுக்கி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளணும். நான் அப்போ நினச்சேன், என்ன பாரு, ஒன்று சாதாரண ஒரு இதுக்கு வேண்டி எத்தனை ஜனங்க 1 மணிலேருந்து 2 மணி நான் நிற்கும் போது 4 ரயில் போயிடுச்சு, 5ஆவது ரயில் எனக்கு நிற்கிது, 5ஆவது ரயில் வந்துடுச்சு. அது வரைக்கும் எல்லாம் நின்றுருக்காங்க, உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு சாதாரண இதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா முயற்சி பண்ணுறோம், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் இது பண்ணணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு நம்ம தாமதமாக வர்றோம், ஏனோதானோன்னு வர்றோம், அசால்ட்டாக வர்றோம், சரி அப்படியே போகலாம் வரலான்ட்டு வர்றோம். அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் தேடுறதுக்கு நம்ம எப்படி உலக பிரகாரமான காரியத்தை அவசரம் அவர் காரியத்தை செய்கிறோமோ அதை காட்டில் நம்ம ஆண்டவர் ஜீவனை கொடுக்குற ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக நம்ம அவர் சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய எண்ணங்களை நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு தான், நம்முடைய கிரியைகளை பார்த்துட்டு நம்முடைய கனிகளை பார்த்து தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உற்சாகமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சியாக இருக்கிறோம், ஆண்டவரை தேடுறோங்கிறத ஆண்டவர் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 147, 11, 13, 14. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கு. ஆண்டவர் பிரியமா இருக்கிறன்னு சொன்னா அவருக்கு காத்திருக்கணுங்க. சும்மா அவர் பிரியமா இருக்க மாட்டாரு. சங்கீதம் 147 எடுத்து படிச்சு பாருங்க. ஆமா, அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். 11, 13 சொன்னமா, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு தேவைகள் எல்லாம் நம்மளுக்கு அப்பன் தண்ணி ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? வருஷிக்க பண்ணுகிறார். யாருக்கு வருஷிக்க பண்ணுகிறார்? கர்த்தருக்கு அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இப்ப ஏற்பட்ட ஆசீர்வாதம். ஆமா, அடுத்தது 14 படிங்க. 13, 14.
அவர் உன் எல்லைகளை அவர் சமாதானம் உன் எல்லைகளை சமாதானம் உள்ள, அதான் நம்ம குடியிருக்கிற எல்லை, நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வேணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு காத்திருக்க வேண்டும். உச்சிதமான கோதுமையினால் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். திருப்தி ஆக்குகிறார். நான் வந்து இந்த இஸ்ரவேல் நாட்டில் வார்கோதுமைன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே கிடைக்கிறதெல்லாம் வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண கோதுமை. நான் நிறைய இடத்துல எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அங்கெல்லாம் தொலாவி பார்த்தா அந்த வார்கோதுமையே கிடைக்கிறது இல்லை. இப்போ வார்கோதுமை வந்து எவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குதுன்னு பாருங்க. வார்கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன்கிறார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வேலை இருந்தாலும் சரி 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒதுக்கியே ஆகணும். இல்லாட்டி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து 23 மணி நேரம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறார். அப்படி அனுதினம்னு செய்யுங்க. அப்போ தான் ஆண்டவர் என் மேலே வாஞ்சியாக இருக்கிறான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் வரிசைக்க பண்ணிடுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை வந்து வாழ்க்கையில் அவர் கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இவ்விதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆமா, யாவருக்கும் கூப்பிடுறது மட்டுமில்ல, ஆண்டவர் வந்து உண்மையாய் கூப்பிடுங்க. ஏனோதான அசால்ட்டாக கூப்பிடக்கூடாது. எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு நம்ம கை தட்டக்கூடாது. எல்லாரும் அபிஷேகம் நடத்துக்கணும். எல்லாரும் நம்மளுக்கு எல்லாரும் ஆமாம், நம்ம உண்மையாய் ஆண்டவர் நோக்கி உண்மையாய் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமாம். படிமா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமா, நம்ம நோக்கி கூப்பிடும்போது என்னுடைய பிள்ளை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்டவர் பக்கத்தில் வந்துடுவார். எப்படி? பக்கத்தில் வந்துடுவார். நீ சொல்லு, நான் கேட்குறேன், உனக்கு என்ன தேவை, நான் செய்கிறேன், பயப்படாத. எனக்காக நேரத்தையும் காலத்தையும் நீ ஒதுக்கிட்டு சமூகத்தில் நீ காத்திருக்கில்ல அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்துட்டான்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அதை போல இல்லை. அதனால தான் சகை என்ன பண்ணார்னா, இவர் எப்படிப்பட்டவரோ என்று அவன் வகை தேடி வந்தான். சகை என்ன பண்ணார்? இவர் எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடி சுற்றி திரியும். நம்மளும் அப்படியா இருக்கணும். எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிஞ்சு கடைசியில் வந்து அவர் வந்து எந்த வழியில் போகிறாரு, எந்த வழியில் வருவாருன்னு தெரியாது. ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். ஆண்டவர் வந்து அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தாகத்தை பார்த்து, எத்தனையோ வழி 4 முக்கு எத்தனையோ இருக்குது. ஆனால் எத்தனையோ பேர் மேலே அவங்க வீடுகளில் ஏறி நின்று இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. இந்த வழியாக இயேசு அற்புத அடையாளம் செஞ்சுட்டு போகிறான்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. எத்தனையோ மரத்தில் நல்ல ஜனங்க ஏறி நின்று இருக்கிறாங்க. ஆனால் யார் என் மேலே வாஞ்சியாக இருக்குது அப்படிங்க அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நேராக வந்து சகையினுடைய அவன் எங்கே காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துருக்கிறான்னு அவனுக்கு கீழே அந்த மரத்துக்கு கீழே வந்து ஆண்டவன் நின்று, சகையவே இறங்கி வா, நான் உன்னிடத்துல தங்க வேண்டும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போ நம்மளும் வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கும்போது நம்முடைய எண்ணம், நம்ம விருப்பம், நம்மளுடைய காரியங்களை எல்லாமே அவர் நம்மளுடைய வாஞ்சையை பார்த்து உடனே என்ன பண்ணார்? நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை எல்லையில்லாமல் வரிசைக்கு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதும் பெரிய காரியங்களை செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். சரி, அதனால் வந்து ஆண்டவரே பெரியவராயிருக்கிறார்.
சங்கீதம் 48 இந்த வசனத்தோட முடிச்சுக்கலாம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் சதா காலம் நம்மளை மரண பரியந்தம் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நம்மளுக்கு மரணம் எப்போ வருது எப்போ போகுது தெரியாது. அது ஆண்டவர் கையில் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே சோதனுடைய பிள்ளைகள் ஆண்டு கேட்ட சத்தியத்தின்படி நடக்க, அதன்படி ஜீவிக்க கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே. ஆமென்.